சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். குரு அருள். பேபிஸ். ஒரு சின்ன கதை சொல்லிட்டு பேபிஸ் பற்றி பேசுகிறேன். ஒரு ஒரு குடியானவனுக்கு வந்து ரொம்ப நாள் குழந்தையே இல்லை. அப்போது நாரதர் அந்த சைடு வந்தாராம். அப்போ அவர் சொன்னாராம், நான் கடவுளை நிறைய தடவை வேண்டிட்டேன், குழந்தையே பிறக்கல, நீ போய் கொஞ்சம் மேலே போய் விஷ்ணு கிட்ட சொல்லு, இந்த மாதிரி எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தை வேணும், வர வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாராம். நாரதர் ரொம்ப ஸ்ரத்தையாக போய் விஷ்ணு கிட்ட கீழே வந்து பூலோகத்தில் அந்த குடியானவனுக்கு குழந்தை வரமே இல்லையா, நீங்கள் அருள் புரிங்கன்னு, அவனுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்லிட்டாரான். ஒரு 10 வருஷம் கழித்து திருப்பி பூலோகத்துக்கு போகிறாரு நாரதர். அப்போ பார்த்தீங்கன்னா அதே குடியானவனை பார்க்குறாரு. அவன் சந்தோஷமாக 3 குழந்தைங்க கூட வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. என்னடா இது, நம்ம வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு குழந்தையே இல்லைன்னு சொன்னோம், விஷ்ணுவும் சொன்னார், இப்போ 3 குழந்தைய வச்சிட்ருக்காங்க, என்ன இது, என்ன இந்த லோகம் இது, இப்போ இப்படி நடக்குது சொல்லிட்டு நேராக விஷ்ணு கிட்ட வந்து, என்ன விஷ்ணு நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதுக்கு அவனுக்கு குழந்தைய பிறக்காது, நீங்கள் இப்போ 3 குழந்தையோட சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னொன்னே அவர் சொல்லியிருக்காரு, விஷ்ணு சொல்லியிருக்காரு, அவன் வந்து குருவை வேண்டியிருப்பான், அவன் குரு அருளால் அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கும், அந்த குருவை அவர் குருவுக்கு அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னாராம். உடனே ஷாக் ஆகிட்டாராம். ஆமாம், மாதா பிதா குரு தெய்வம் நம்ம தான் எவ்வளோ தடவை பார்த்துருக்கோம். குருவோட அருள் இருந்தால், குரு வந்து இறை சக்தி மிக்கவர், குரு அருள் இருந்தால் என்ன வேணால் நடத்தலாம், என்ன வேணால் நடக்கும். பாருங்கள், 10 வருஷமாக அவருக்கு குழந்தை இல்லை, குரு வந்து வணங்கி குருவை பூஜிச்சு இருந்திருக்காரு, அவருக்கு குழந்தை வரம் கிடச்சிருக்கு. சரி, ஒரு இப்போ பாரு, உங்களுக்கு ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு சொன்னால் தானே ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் ஷார்ட்டாக சொன்னேன். பேபி கேர் அதை பற்றி பேச போகிறேன். இப்போ வந்து 0 to 1 years, 1 year பேபி கேர். நம்ம குழந்தை பிறந்த உடனே சந்தோஷமாக ஆண்டவனுடைய அருளால் ஒரு அழகான மொட்டு மலர்ந்து நம்ம வந்து ஒரு தாய்மை, ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு தாய்மை அடைஞ்சு பெற்றோர்களாகி அப்பா அம்மாவாகி 2 பேருக்கும் ஒரே குதூகலங்கமாக பிறந்த ஒரு குழந்தை வளர்ப்பு பற்றி 0 to 3 months ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைய ஹேண்டில் பண்ணணும். எல்லாருக்கும் வந்து குழந்தைய தூக்க தெரியாது, பத்திரமா தலையை பிடிச்சி, தலை நிற்கிறதுக்கே ஒரு 5 months ஆகும், தலையை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். அது ரொம்ப மென்மையாக குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ மென்மையாக தூக்கி குழந்தைய பழகணும். நம்ம மடியில் வச்சுக்கிறது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். கழுத்து சுளுக்கு எதுவுமே வரக்கூடாது. குழந்தைய வந்து அப்படி நம்ம பூ போல் பார்த்துக்கணும். எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பத்திரமா வச்சுக்கணும் குழந்தைய. 0 to 3 months எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் புகட்டலாம் குழந்தைக்கு. அவ்வளோ சக்தி வாய்ந்தது தாய்ப்பாலுக்கு. ஏன்னா எதுவுமே எந்த ஆன்டிபயோட்டிக்கோ ஆன்டி ஆக்சிடென்ட்டோ எதுவும் வேண்டாம். அவ்வளோ சக்தினா சக்தி, அத்தனை சக்தி இருக்குது இந்த தாய்ப்பாலில். எல்லா இளம் வயதினரும் எவ்வளோ வருஷம் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க தயவுசெய்து. அது வந்து பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு போஷாக்காக இருக்கும். அந்த குழந்தை தாய்ப்பாலுக்கு தான் அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு கூட பேங்க் வந்துருச்சு. முந்தைய காலத்துலலாம் ரொம்ப கஷ்டம், ஒரு குழந்தைக்கு கொடுக்க முடியலன்னா இன்னொரு தாய்மாரை போய் கேட்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து அதுக்கு கூட பேங்க், எல்லாத்துக்கும் பேங்க் வந்துருச்சுங்க. அதனால் கவலையே பட வேணாம். 0 to 3 months குழந்தைய ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்க்கணும். முந்தி மாதிரி எண்ணெயை தடவி இங்கே காதில் எண்ணெய் ஊற்றுறதோ மூக்கில் எண்ணெய் ஊற்றுறதோ அந்த வேலையெல்லாம் இப்போ கிடையாது. நம்ம லைட்டாக ஆயில் பாத் கொடுத்து குழந்தைக்கு நல்லா நம்ம செய்யலாம். கண்ணுக்கு மை வைக்கிறதோ, பவுட்ரு பூசுறதோ, பொட்டு வைக்கிறதோ எதுவுமே இப்போ பழக்கமே கிடையாது. எதுவுமே செய்யக்கூடாது. பிள்ளை வளர்ப்பான்னு ஒன்று சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். வசம்பு, குழந்தைய வந்து எங்கே தொட்டியில் படுக்க வச்சா கூட அந்த வசம்பை எடுத்து பவுட்ரு பண்ணி அங்கங்கே போட்டு குழந்தைக்கு நம்ம எந்த பூச்சி அண்டாமல் குழந்தைய நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அடுத்தது 3 to 6 months பற்றி சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். வாழ்க வளமுடன், நேர்மையாக. ஸ்டே பிளஸ்ட்.